கிரகங்களின் இளவரசன் மறைகிறார். ஆனால் உங்கள் தலைவிதி ஜொலிக்கப் போகிறது. சவால்களை சாதனையாக மாற்றப்போகும் அந்த 3 அதிர்ஷ்ட ராசிகள் யார்? தெரிந்து கொள்ளத் தயாராகுங்கள். ஓம் சக்தி. சக்தி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் ஆன்ம வணக்கங்கள். நவகிரகங்களில் புத்திசாலித்தனத்திற்கும் பேச்சுத் திறமைக்கும் வணிகத்திற்கும் காரணமானவர் புதன் பகவான். வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இவர் அஸ்தமன நிலைக்குச் செல்கிறார். ஜோதிட ரீதியாக ஒரு கிரகம் மறைந்தால் அதன் பலன் குறையும் என்று சொல்வார்கள். ஆனால் சூட்சுமமாக இந்த மறைவு சிலருக்கு விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரும். அந்த வகையில் பிப்ரவரி 28 முதல் மார்ச் மாதம் 13 வரை நீடிக்கும் இந்த மாற்றம் குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக மாறப்போகிறது. அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் என்று பார்ப்போம். முதலாவதாக மிதுன ராசி அன்பர்கள். உங்கள் ராசிநாதனே புதன் பகவான்தான். அவர் அஸ்தமனமாவது உங்களுக்கு சாதகமான காற்றை வீசச் செய்யும். தொழிலில் இதுவரை இருந்த தடைகள் விலகி அபார வளர்ச்சி காண்பீர்கள். திடீர் பண வரவு உங்கள் கஜானாவை நிரப்பும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகச் செலவழிக்கவும் ஆன்மீக பயணங்கள் செல்லவும் இது அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக கன்னிராசி நேயர்கள். புதன் பகவானின் ஆட்சி வீடான உங்களுக்கு இந்த நேரம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரப்போகிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியில் முடியும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் தயங்காமல் முன்னெடுங்கள். இதுவே சரியான நேரம். வியாபாரத்தில் நீங்கள் போடும் முதலீடு பல மடங்காக திரும்பக் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் மனத்தெளிவும் மிகச் சிறப்பாக இருக்கும். இறுதியாக துலாம் ராசி அன்பர்கள். இந்த கிரக மாற்றத்தால் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த பொருளாதார சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் மனதில் ஆழமாக இருந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் இது. கணவன் மனைவி இடையே அன்பு பெருகி இல்லற வாழ்க்கை இனிக்கும். நண்பர்களோடு வெளியூர் செல்லும் யோகமும் கைகூடும். மொத்தத்தில் அறிவின் நாயகனான புதன் பகவான் மறைந்திருந்தாலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். ஓம் சக்தி.